இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுனா இதில் இன்னும் டிவிக்கேன்னு மென்ஷன் பண்ணி தான் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் நல்லா இருந்துச்சு படம். ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. இல்லை, யாரையும் பொதுவாக கலாய்க்காம இதான் பொலிட்டிக்கல்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. நல்லா பண்ணியிருக்காங்க. மூவியும் நல்லா இருக்கு. காமெடியும் நல்லா இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தது. ஒரு பொலிட்டிக்கல் எப்படி இருக்குன்ட்டு இந்த நாட்டில் எல்லாரும் பொண்ணுங்களுக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னு இருக்குது படம். இல்லை, தேங்க்யூ. படம் நல்லா இருக்குது பிரதர். ஃபுல்லாக மூவி வந்து காமெடி ஜானர். எல்லோரும் ஃபேமிலியோடய வந்து பார்க்கலாம். அண்டு இதில் வந்து யாரை எந்த ஒரு பொலிட்டிஷியனுமே தனிப்பட்ட முறையாக தாக்கலை. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் வாங்க, ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். தேங்க்யூ. அப்படி தான் எல்லோரும் சொன்னாங்க சார். ஜஸ்ட் நான் பார்க்க போகிறப்பையும் ஒரு தனி தாக்குதல் இருக்கும், ஒரு டிவிக்கே தாக்குதல் இருக்கும், இல்லை விஜயை தாக்குன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி யாரையும் தனிப்பட்ட முறையில் படத்தில் தாக்கலை. எல்லோரும் வந்து பார்க்கலாம். படம் நல்லாயிருக்கு. ஃபுல்லாக காமெடி ஜானர். அரசியல் பற்றி தான், பட் காமெடி ஜானர். கூட இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத பற்றி நல்லா இருக்கு. ஆனால் படம் எம்எஸ் பாஸ்கர் சார், தம்பிராமையா சாரோட ஆக்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அவர் நெட்டி சாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது. இல்லை, போர் அடிக்கிறதுனா எங்கேயுமே இல்லை. படம் நல்லா இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே காமெடி திரைப்படம். கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லோரும் பார்க்கணும். இந்த அரசியலில் யாரும் பணம் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு இது தான். ஓகே, நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்கு. காமெடியாக இருக்கு. நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கு. நல்லா இருந்ததுப்பா. பிடிச்சிருந்து. கோவமாக வருது விஜய் கலாய்க்கிறத பார்த்தா. நல்லாவே இல்லைண்ணா படம். ஆமாண்ணா, லாஸ்ட் சீன் தானே நல்லா இல்லை. TN 2026 படம் சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம் ஆடியன்ஸு. அப்படி இருக்குது படம். யாரையும் தாக்குற மாதிரிலாம் இல்லை. படத்தில் நிறைய கேரக்டர் பண்ணுறாரு. அது படம் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். நட்டி சார் வந்து எப்பவும் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த படங்களில் இருக்கிற நட்டி சார் இந்த படத்தில் இல்லை. செம்ம ஜாலியாக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது படம். இப்படி ஒரு வெற்றி படத்தில் இந்த நட்டி சாருக்கு அசிஸ்டண்ட்டாக நான் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த தம்பிராமையானன் அவர்களுக்கும், இந்த படத்துடைய இயக்குனர் உமாபதி சார் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் கண்ணன் ரவி சார் அவர்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. படத்தில் வசனம், ஸ்டோரி இதெல்லாம் தம்பிராமையானன் தான் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. டைலாக்லாம் அங்கங்கே பயங்கர கிளாப்ஸு. அப்படி இருக்குது டைலாக்லாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் நடித்தது பெரிய சந்தோஷம். தேங்க்யூ. படம் சூப்பராக இருந்தது சார். ஒன் டைம் வாட்சபிள். காமெடி ஃபன்னாக பார்க்கலாம். இல்லை, கலாய்ச்சதுன்னு கிடையாது. அந்த சினிமாவிலேருந்து ஒரு பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் இருக்கும் இல்லைங்களா, எல்லா ஒரு ஆக்டர்ஸ்க்கும். அது மாதிரி சம்மந்தப்பட்டது தான் எடுத்திருக்காங்க. அதை தவிர்த்து வேறு ஒன்றும் பெருசாக வந்து கலாய்ச்ச மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. ஒரு ஃபன்னாக பார்க்குறவங்களுக்கு ஃபன்னாக எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கல் தான். ஆக்டராக இருந்து பொலிட்டிக்கலாக ஷிஃப்ட் ஆகிறத பற்றி அது எல்லாருக்கும் ஒரு இதுதான். அது சூப்பர் ஸ்டாரு, தளபதி எல்லாரோட ரெஃபரன்ஸும் இருக்குது. பட் நெகட்டிவாக எதுவும் பார்க்காம நம்ம பாசிட்டிவாக பார்த்தோன்னா படம் எதுவுமே உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. காமெடி நல்லாவே இருக்குது. தம்பிராமையா சாரோட காமெடிலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நல்லா இருக்குது. இல்லை, பெருசாக லேக்லாம் ஒன்றும் இல்லை சார். நல்லா ஒன் டைம் வாட்ச். நல்லா இருக்குது. என்ன சொல்ல வந்துடுறாங்கன்னா, அதாவது இப்போ டிவிக்கு எப்படி இருக்கோ அதை தான் காமிக்கிறாங்க. இல்லை, அப்படிலாம் இல்லை. நல்லா இருக்குது மூவி. பார்க்கலாம், எல்லாம் என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியாக வந்து. இல்லை, அரசியல் பற்றி சொல்ல முடியாது. நல்லா இருக்குது ப்ரோ. டிவிக்கு பார்க்கலாம் ப்ரோ வந்து. நல்லா காமெடியாக இருக்குது ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ. என்ன ப்ரோ? எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. இல்லை ப்ரோ, அப்படிலாம் இல்லை. நல்லா இருக்குது. அதுக்கேற்ற மாதிரினா தெரியல. பாருங்கள், நீங்கள் பாருங்கள். நல்லா இருக்கும். பார்த்து வந்து நல்லா இருக்கும். லைட்டாக அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. சொல்கிறா விஜய் கலை ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக பார்க்கலாம் ப்ரோ. படம் நல்லா தான் இருக்குது. அப்படிலாம் இல்லை. நார்மலாக தான் இருக்குது படம். பாதி அரசியல் பாதி கடை எப்படி இருக்குன்னு காமிப்பாங்க. நீங்கள் கூட போய் பாருங்கள். பார்த்தா நல்லா தான் இருக்கும். ஓகே. அது சாரி, அவ்வளோ. தேங்க்ஸ் ப்ரோ. பரவாயில்ல போதும்.